ஊருக்குள்ளே யாருப்பா பெரிய ரவுடி அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா சர்வதேச அரசியல்ல ஜட்டி போட்டு ஓடக்கூடிய சின்ன புள்ள கூட சொல்லும் அண்ணே அமெரிக்கா அப்படின்னு. ஆனா அவன் கீழே விழுந்து மீசையில மண்ணு படாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா இந்த மாதிரி 1000 நபர்கள் கிட்ட வாங்கி கட்டியிருக்கான். வியட்நாம், ஆப்கானிஸ்தான் பட்டியல் போய்கிட்டே இருக்கும். அணுகுண்டு மட்டும் இல்லாம சப்பான்ல இறங்கி இருக்கணும். அப்புறம் பாரு வேடிக்கை அப்படின்னு ஒரு கூட்டம் அந்த காலத்துல சொன்னுச்சு. உண்மை பொய்யங்கள்லாம் எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட அமெரிக்காவுக்கு இப்ப என்ன வந்து மாட்டியிருக்கு அப்படிங்கிறதான். இப்ப அமெரிக்கா எல்லாத்துலயுமே மாட்டியிருக்கு. காசா இஸ்ரேல் யுத்தம் நின்னுச்சாடா தெரியல எனக்கே அப்படின்னு அங்க உள்ளவனே சொல்லிடுவாங்க. ஈரான்ல அமெரிக்கா அடிச்சுச்சாடா அப்படின்னு கேட்டா அமெரிக்காவே சொல்லிடுவாங்க, அடிச்சோம்னாலும் நீ ஒத்துக்க மாட்ட, அதனால நான் சொல்ல விரும்பல அப்படின்னு இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. டைப் டைப்பா தப்பிச்சு போறியா, இப்ப வரேன் பாரு அப்படின்னு. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, இங்க பாரு 50 நாள் ரஷ்யாவுக்கு டைம், இதுக்குள்ள வழிக்கு வரல 100% டாரிஃப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏலே இதைத்தானே நான் முதலையே சொன்னேன். அட பாவி மனுஷா, நீ ஒரு பெரிய மனுஷன்னு உன்னை நம்புனேன். மே கடைசி ஜூன் முதல் வாரம் ஆச்சாக்கும் பூச்சாக்கும் நீயே அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நடராஜர் பாரு உங்க ஊர்ல வாங்கி அழிச்சுக்கப்போ, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. எப்ப கேளு கேள்வி. ரஷ்ய அதிபர்கிட்ட பேசினேன், நல்லா தான் பேசினாரு. ஆனா சாயந்தரம் தாக்கி விட்டாரு. ரஷ்ய அதிபர்கிட்ட பேசினேன், நான் ரொம்ப சோகமாயிட்டேன். இப்படிலாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலான்னு சோகத்தோட உச்சத்துல இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி டைப் டைப்பா உருட்டுறாரு. ரஷ்ய அதிபர்கிட்ட பேசினாரு, அவர் சொல் பேச்சு கேட்கல, நான் வருத்தமா இருக்கேன். ரஷ்ய அதிபர்கிட்ட பேசினாரு, அவர் சொல் பேச்சு கேட்கல, நான் கோபமா இருக்கேன். இதே தான் காலையில நைட்டும் மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இதுக்கு பைடனே பரவாயில்லடா அப்படின்னு பைடன் பார்ட்டியே கிண்டல் பண்றார்கள். அதிரடி ஆட்டக்காரர் ட்ரம்ப்புக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கேட்டா சத்தியமா யாரும் எதிர்பார்க்கல. ஆனா சிக்கிக்கிட்டாரு பெரிய மனுஷன். ஆனா இந்த இடத்துலயும் அமெரிக்கா மைலேஜ் எடுக்குது. அவனுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் எது? ஆட்டோமேட்டிக்கா ஆயுதங்கள் விற்கிறது தான். இந்த ஜெர்மனி ரொம்ப சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கே, எப்படி ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கிறியா அப்படின்னு ஜெர்மனி கிட்ட ஒரு போடு. அதே மாதிரி நேத்து வரை நேட்டோவை பெரிய அளவு மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல, பணிஞ்சு டேய் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சூடு ஏத்து. 5%, 5%, 2.5% கூட ஏத்து. இப்ப என்ன கெட்டு போச்சு? ஆனா ஏத்து, புரியுதா? டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்து அப்படின்னு குட்டி குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க, ஜெலன்ஸ்கி கூட ட்ரம்ப் பேசுனதாக பெரிய அளவு பேச்சு ஓடுது. சத்தியம் பண்ணு, நீ ரஷ்ய தலைநரை தாக்க முடியுமா? தாக்க முடியும்னா ஆயுதம் தரேன், ஆனா தாக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி இவர் சத்தியம் வாங்கினதாக செய்திகள் அமெரிக்க ஏஜென்சிகளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன இதுல பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இத ரஷ்யா ஏத்துக்கல. ஏன்னா இது பொய் செய்தியா கூட இருக்குமோ அப்படின்ட்டாங்க. வழக்கமா ரஷ்யா என்ன சொல்லும்? எங்க மோதி பார்ப்போம் அப்படிங்கும், இல்ல இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா வரும் அப்படிம்பார்கள். ஆனா அப்படி எதுவுமே சொல்லல. அதுக்கு பதிலா இது பொய் செய்தியா இருக்குமோ அப்படின்ட்டார்கள். சரி ரைட்டு, ஒருவேளை பொய் செய்தியா அப்படின்னு கேட்டா களத்துல வீரியமா காட்டுறார்கள். ஆனா வெளிப்படையா இது பொய் செய்தியா இருக்கும் அப்படின்னு கடந்து போறார்கள். அவர்கள் டெலகிராம் சேனல்ல பேசிக்கிறது என்ன அப்படின்னா, ஏழை இந்த ஆள் காலையில ஒண்ணு பேசுவான், மத்தியானம் ஒண்ணு பேசுவான், நைட்டு நேரடியா புட்டின்ட்டே கூப்பிட்டு வேற ஒண்ணு பேசுவான். அதனால இதை நம்ம அபிஷியலா மாத்தி ட்ரம்ப்புக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி ஆகி போயிடும். அந்த ஆள் உள்ளூர்ல வண்டி ஓட்ட முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பதிலுக்கு எங்க அடிச்சுப்பாரு, தொலைச்சு போடுவோம் அப்படிலாம் பேசினோம்னா, பத்தியா நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு வீரியம் அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிப்பாடுறா. அதுக்காக தான் நாங்க இப்படி சொன்னோம்ங்கிறார்கள். இது உண்மை பொய்ங்கிறத தாண்டி வாய்ப்புகள் இருக்கு. அன்னை அமெரிக்காவும் அந்த புத்தி கொண்ட பையன், ட்ரம்ப்பும் அந்த புத்தி கொண்ட ஆள் தான். அதனால 2 பேரும் இணைந்து இந்த மாதிரி சேட்டைகளை செய்வார்கள். சரி, ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதம் கொடுத்தா அவர் தாக்கி கிழிச்சு போடுவாரா அப்படின்னு கேட்டா, அவர் ஒரே விடாப்பிடியா இருக்காராமா, ரொம்ப குஷியா இருக்காராமா. யுத்தங்கள் ஆரம்பிச்ச காலகட்டத்துல எப்படி பிரிஸ்கா மனுஷன் சுத்திக்கிட்டு இருந்தாரு. காரணம், ஜெர்மன் ஒரு பக்கம் தாங்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா ட்ரம்ப்பே தாங்குறாரு. எங்க வெள்ளை மாளிகையில வச்சு அடி அடின்னு அடிச்சு அனுப்பிச்சு விட்டார்களோ, அங்க இருந்தே இப்ப தினமும் காலையில ட்ரம்ப் பென்டகனு அப்படின்னு மாத்தி மாத்தி போன் கால் வச்சு செய்கிறார்கள். என்ன, நீ அமெரிக்காவுக்கு ஆயுதம் தருவோம், ரஷ்யாவை செஞ்சிருவியா? அமெரிக்கா ஆயுதம் தரும், ரஷ்யாவை செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டு கேட்டு அவரு நான் செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் செஞ்சிருவேன்னு படத்துல வர மாதிரி கத்திக்கிட்டு இருந்திருப்பாராட்டுக்கு, நமக்கு தெரியல. ரொம்ப சவுண்டா கத்திராதையா, பங்கர் மேல குண்டு போட்டுற போறாங்க கூட இருந்தவன் ஏதோ சொல்லியிருந்தாதான் உண்டு. அந்த சந்தோஷத்துல எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்கா ஜெலன்ஸ்கி போறார். அட்டப்பாவிகளா, இந்த அளவுக்கு ஒண்ணு சேர்ந்துட்டீங்களாடா, அடிச்சு பத்தி விட்டீங்க அப்படின்னா அதான் அமெரிக்கா. அவனுக்கு தேவைன்னா அடிச்சு பத்தி விடுவான்,
தேவைன்னா திருப்பி கூப்பிட்டு சோறு விட்டுவான், அசிங்கத்தை பார்க்கவே மாட்டான். அவனை பார்த்து ஒரு பயிலும் கேட்க மாட்டாங்க, ஏடா முந்தானத்தான் இப்படி பண்ண அப்படின்னு ஒரு பய கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான், அது வேற விஷயம். ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போறார். ஆனா ட்ரம்ப்பை பார்க்க போறது இல்லையாமா. பென்டகனோட சீஃபை பார்த்துட்டு புது ஆயுதங்கள் என்ன வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு தெராஸ்ல இடம் நிறுத்தி வாங்கிட்டு வர போறாரா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா மிக விரைவில் அமெரிக்க பயணம், எப்ப வேணாலும் கிளம்பி போலாம். போகும்போது சொல்றார்களா இல்ல இறங்குனதுக்கு அப்புறம் சொல்றார்களான்னு தெரியல. போன தாட்டி தடால் அடி வரவேற்பெல்லாம் இல்ல. வாசல்ல நீங்க எங்கேயா கோட்டை காணா அப்படின்னு கேட்டாங்க. ஓவல் ஆபீஸ்ல வச்சு பத்திரிக்கையாளர் வச்சு ஏன் கோட்டு தைக்காம இருக்க, காசு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்துனாங்க. இந்த தடவை என்ன செய்வார்கள், டக்குன்னு இவன் தான் ராஜான்றுவாங்களோ, சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த வேடிக்கையை பார்க்கதான் இந்த தடவை இவரோட விசிட்டுக்கு ஆர்வமா நம்மளே காத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் எந்திரிச்சு அந்த ஆளு ஏதாச்சும் கோமாளித்தனமா பேசுவாங்க, இந்த ஆளு எந்திரிச்சு கை தட்டுவாங்கன்ட்டு கடந்து போயிடலாம். இந்த விசிட் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பா பார்க்கப்படுறது. காரணம் இவரை எப்படி குளிப்பாட்டுறாங்கன்னு. போன தாட்டி சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்திட்டாங்க. இந்த தடவை எப்படி டீ காஃபி எல்லாம் போட்டு பக்குவமா கவனிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்படி வேடிக்கையெல்லாம் நடக்கும்போது ரஷ்யா களத்துக்குள்ள ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. அமெரிக்காவோட பதிலடி களத்துக்குள்ள இருக்கு, வெயிட்டேஜ் ஏத்த வேணாம் அப்படின்னு இந்த பக்கம் காட்டுறாருங்கல்ல. அந்த களத்துக்குள்ள அமெரிக்காவோட முக்கியமான சிஸ்டம், அதாவது இந்த யுத்தத்தை நடத்துறதுக்குன்னு இவர்கள் முக்கியமான பகுதிகளில் ஜாமர்களோ இல்ல ஸ்டேஷன்களோ அமைக்கக்கூடிய அந்த இடங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி ட்ரம்ப் அவர்களோட அறிக்கைக்கு அப்புறம் ரஷ்ய படைகள் தங்களோட காட்டுறார்கள். அப்ப அமெரிக்கா சொன்னதுல ஏதோ 1% ஆச்சும் உண்மை இருக்கும். உண்மை இருக்கும், எல்லாமே இருக்காது. அந்த அடிய அமெரிக்க எந்திரங்கள் மேல காட்டும்போது ஆட்டோமேட்டிக்கா தரதுக்கு பயப்படுவாங்க. முக்கியமான ஆயுதங்கள்லாம் தரதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சரி, ஜெர்மனிக்கு தரேன் இருக்காங்களே அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே ஒப்பந்தம் இருக்கு. 1987 போட்ட ஒப்பந்தம், நீண்ட தூர ஏவுகணைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதை பிரேக் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சச்சரவுகளை அமெரிக்கா ஐரோப்பா தாங்குமாங்கிறத பொறுத்து தான் ஜெர்மனி தன்னோட பலத்தை கணிசமா இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுலாம். எவ்வளவு தூரம்னா 2000 கிலோமீட்டர் ஏவுகணையை கொண்டு வர போறேன் அப்படின்னது. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்லாம் தெரியல. ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரை இப்ப ஜெர்மனிக்கு என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க, ஐரோப்பாட்ட என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. 5%லாம் வேணாம், 2.5% வேணாம், இப்போதைக்கு ஒரு பச்சை சாட்டரை ரிலீஸ் பண்ணேன் ப்ளீஸ். மத்திய கிழக்கு போயிட்டு வந்து கல்லா கட்டி கொஞ்ச நாள் ஆகி போச்சு, திருப்பி கல்லா கட்டாட்டி எனக்கு கையெல்லாம் அரிக்குது அப்படின்னு ட்ரம்ப் இந்த பக்கம் கோடு போட ஆரம்பிச்சிட்டாரு. அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச வேலை பிடிச்ச வேலை. 1000 சச்சரவுகள் வந்தாலும் இந்த கல்லா பெட்டியை நிரப்பறல மட்டும் கவனமா இருப்பாங்க. மத்திய கிழக்கு போய்க்கு கொஞ்ச நாள் ஆகி போச்சு, இப்ப ஐரோப்பாக்குள்ள அதுக்கு ஈக்குவலா கல்லா கட்டுறதுக்கு தயாராயிட்டார்கள். எப்ப கீழே விழுந்து மீசையில மண்ணு படக்கூடிய அதே காலகட்டத்துல பேர்லரா இந்த பக்கம் கல்லா கட்டுறதுனாலதான் அமெரிக்கா இன்னமும் அண்ணனா இருக்கு. இருந்து போர் அடிச்சு இப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லி முழு நேரமா வம்பு பண்ணக்கூடிய தெம்பு தைரியம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த கல்லா கட்டுற இந்த சாமர்த்தியத்தனத்தால வந்துச்சு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை.